இந்த 2 பையிலயும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து சாக்லேட்ஸும், கேக்கு தாங்க. ஆமாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து சாக்லேட்ஸு, கேக்கு அதே மாரி டிஃபரண்டான டேஸ்ட் உள்ள கேக் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த பைய பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து இங்கதுடைய சாக்லேட் கேக் கிடையாது. இது எல்லாமே வந்து ஜப்பான்லேருந்து வாங்கின்னு வந்தது. என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு வந்து ஜப்பானுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வாங்கின்னு வந்து குடுத்தது தான். அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து குடுத்தாங்க. இது அவங்க எனக்கு குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஃபாரின்லேருந்து எடுத்துட்டு வராங்கன்னா, ஏதோ குடுப்பாங்க சாக்லேட்ஸ் ஏதோ 1, 2 அப்படின்னு குடுப்பாங்க. ஆனா இவ்ளோ குடுப்பாங்கன்றது நானே எதிர்பார்க்கலங்க. இந்த பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஜெல்லி பால்ஸ். அந்த கேக்க பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? அந்த கேக்குடைய ஃப்ளேவர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கேன் ஃப்ளேவர்னு சொல்றாங்க. ஆனா டேஸ்ட் எல்லாமே டிஃபரண்டா இருக்கு. இது பாருங்க பால் மாரி இருக்கு. நம்ம வச்சு விளையாடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா சாப்பிட்டு பார்த்தா ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ல இருந்தது அது. அதுவே நல்லா இருந்தது. இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வுட்டன்லயே செஞ்சிருக்காங்க. வுட்டன்ல செஞ்சு அதுக்குள்ள வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அந்த பால்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரோஸ் கலர் வச்சிருக்காங்க. உள்ள வந்து கேக் எல்லாமே டிஃபரண்ட்டுங்க. டோட்டலாவே டேஸ்ட் எல்லாமே டிஃபரண்டா இருந்துச்சு. சரி இதுல என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தேன். இதுல பார்த்தா நார்மல் பிளைன் கேக் மாதிரி தான் இருக்குது. ஆனா சாப்பிட்டு பார்க்கும்போது தான் வந்து டேஸ்ட்டே டிஃபரண்டா இருந்துச்சு. ஃப்ளேவர் நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.